தொடக்கத்தில் இருந்த அந்த ஓங்கி ஒலித்த குரல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி. சரி, நீ என்னப்பா பண்ணுறது, எத்தனை தோல்வி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கட்சியை மீட்டெடுக்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டிற்கு வந்து விட்டார்கள். என்ன காரணம் அந்த மாதிரி டவுன் ஆனதுக்கு, டோன் டவுன் ஆனதுக்கும் கீழே இறங்கி வந்ததுக்கு என்ன காரணம்? இல்லை, அதுதான். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அமைச்சர் பதவி கிடைக்கும், ஒன்றிய பொறுப்புகள் கிடைக்கும், வாரிய பொறுப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பரவலாக பேசப்பட்டது. இப்போ ரெண்டு தரப்பும் இல்லைங்கிறாங்க. தவேக மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, அது நட்பு ரீதியாக, தோழமை ரீதியாக தான் அவங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இவங்களுமே நாங்கள் அமைச்சர் பதவி அதெல்லாம் கேட்கலை, ஜனநாயக ரீதியில் ஒரு மதசார்பற்ற அரசு அமைகிறது, அந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தியது, நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் என்றுதான் பாடுபட்டோம். எனவே திமுகவை வீழ்த்திய புதிய அரசுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம் என்கிற அடிப்படையில் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் அப்படிங்கிறாங்க.